வணக்கம். கரூரில் நடந்த அந்த கோர சம்பவத்தை பற்றி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போது மக்கள்லேருந்து, எதிர்கட்சியிலேருந்து, ஆளுங்கட்சியிலேருந்து எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா, விஜய் ஏன் சம்பவ இடத்துக்கு வரல? விஜய் வீட்டில் உட்காந்துக்கிட்டே அறிக்கை விடுறாரு. இதுதான் கேட்குற கேள்வி. அப்படி கேள்வி கேட்குற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, விஜய் அங்கே வரக்கூடாது. அவர் செஞ்சது தான் கரெக்டாக, அவர் வீட்டில் தான் இருக்கணும். அவர் அந்த கூட்ட நெரிசலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு யாரும் வரலை, போலீஸ் அந்த இடத்துல வரலை. அவர் அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் மட்டும்தான் அந்த கூட்டம் கண்ட்ரோல் ஆகும். எல்லாம் விஜய் கிளம்பிட்டாருட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அது தெரிஞ்சு போய் தான் உடனே கிளம்பிட்டார் வீட்டுக்கு. இன்னொரு விஷயம், அவர் வீட்டில் இப்போ இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அவர் வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னா, அவர் இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அவரை பார்த்து தேவையில்லாமல் இறந்து போனவங்க வந்து ஒன்றால் தாண்டா என் பிள்ளை செத்துருச்சுன்ட்டு தேவையில்லாமல் ஒரு அடித்தடி நடக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. விஜய் மேலே கை வச்சு இந்த சந்தர்ப்பமாக திமுகவும் எதிர்கட்சியும் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, அவங்களும் சேர்ந்துக்கிட்டு விஜயை தாக்குறதுக்கு வழி உண்டு. ஒரு பெரிய கலவரமே ஏற்படும். இதில் தாவேக்கா தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இடையில புந்து ஏன் தலைவர் மேலே கை வைக்கிறியா, என் தலைவர் மேலே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலவரமே நடக்குங்க. 38 உயிருங்கிறது 58 மாறலாம், 100 1000 லெவலுக்கு போகுது. பெரிய கலவரம் நடக்கும் விஜய் வந்தாக்கா. கண்டிப்பாக இந்த கலவரம் சின்னதாக வரவே கூடாது அப்படிங்கிறது விஜய் நினச்சி தான் வீட்டில் இருக்கிறாரு. தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, உண்மையை சொல்கிறேன். நன்றி.